ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எபிசோட் 541. கார்டனில் இருந்த கார்த்திக் யோசனையுடன் அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருக்க திடீரென சோஃபியா அலறும் சத்தம் கேட்டது. உடனே பதற்றத்துடன் வேகமாக சோஃபியா இருந்த அறையை நோக்கி அவன் ஓடினான். கார்த்திக் சோஃபியாவின் அறைக்குள் வேக வேகமாக நுழைந்தான். அவன் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. அவன் என்னாச்சோ ஏதாச்சோ என்று பார்க்க சோஃபியா படுக்கையில் எழுந்து அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்கள் பயத்தால் விரிந்திருந்தன. அவளை பார்த்ததுமே கார்த்திக்கிற்கு கொஞ்சம் இதமாக இருந்தது. பயந்தபடி எதுவும் நடக்கவில்லை என்ற நிம்மதியும் இருந்தது. ஆனாலும் சோஃபியா ஏன் கத்தினாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் என்னாச்சு சோஃபி என்று கவலை நிறைந்த குரலில் கேட்டான். சோஃபியா தன் ஆட்காட்டி விரலை அவனை நோக்கி நீட்டி காட்டி அழுதாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனடியாக அவளை நோக்கி அவன் செல்ல, எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு, அது ரொம்பவே உண்மை மாதிரி இருந்துச்சு என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். உடனே அவன் படுக்கையின் விளிம்பில் அமர்ந்து அவள் கைகளை தன் கைகளால் பற்றி கொண்டான். அவை குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருந்தன. என்ன ட்ரீம் அது, சொல்லு என்று மெதுவாக சொல்லி அவளை அருகில் இழுத்தான். அவளது இதய துடிப்பும் தன் இதய துடிப்பும் வேகமாக துடிப்பதை அவனால் உணர முடிந்தது. அவள் அவனை ஒட்டி கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்தவள், அந்த ரவுடிங்க உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க என சொல்லும் பொழுதே அவள் முகத்திலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் உங்களை தடுக்க ட்ரை பண்ண, ஆனாலும் என்னால முடியல. அதனால அவங்க என்ன ரொம்பவே வெறுப்போட பார்த்தாங்க. அவங்க உங்களை என்ற சோஃபியா தேம்ப கனவில் என்ன நடந்திருக்கும் என்பதை கார்த்திக் ஓரளவுக்கு புரிந்து கொண்டான். அது வெறும் ட்ரீம் சோஃபியா என்று முணுமுணுத்தபடியே அவள் தலைமுடியை கோதினான். இருவரும் காதலை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளவில்லை என்றாலும் இருவரின் காதலும் இந்த நேரத்தில் இருவருக்கும் புரிந்தது. சோஃபியா தொடர்ந்து அழ, இங்க பாரு சோஃபியா, நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகாது என்று அவன் மீண்டும் நம்பிக்கை அளித்தான். அவளோ அவனின் கையை பிடித்து கொண்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் என்றாள். அவளின் பயத்தை கார்த்திகால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் அவள் முகத்தை தன் கைகளால் பிடித்து அவள் கண்களை பார்க்கும்படி அவள் தலையை மேலே சாய்த்தான். தன் ஆட்காட்டி விரல்களால் அவள் கண்ணீரை துடைத்தான். இப்போ உன் கண்ணீரை நான் துடைக்கிற மாதிரியே எப்பவும் நான் உன் கண்ணீரை துடைக்க இருப்பேன். இல்ல இனிமே உன் கண்ணுல கண்ணீரே வராம பாத்துப்பேன் என்று கார்த்திக் சொல்ல சோஃபியா அவனை சற்றே நிமிர்ந்து பார்த்தாள். நிஜமாதான் சொல்றீங்களா கார்த்திக் என்று அவளின் கண்கள் மிகவும் ரம்யமாய் கேட்டன. கார்த்திக் வேகமாக மேலும் கீழும் தலையை ஆட்டினான். உடனே அவளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அப்படியே கார்த்திக்கின் உதடுகளுக்கு கீழே ஒரு முத்தம் கொடுத்தாள். இது அவனுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. காமம் இல்லாத ஒரு முத்தமாக அது இருந்தது. அவனும் பதிலுக்கு அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அவளுடைய பயம் மெதுவாக உருகியது. கார்த்திக் அவளை கட்டி அணைத்தான். அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டுக்கொண்டவள் அவனை தனக்கு அருகில் இழுத்து கொண்டாள். அடுத்த நிமிடம் அவளுக்கு வந்த கொடூரமான கனவு மறந்து அழகான நிஜம் நடந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட நீதான் எனக்கு முக்கியம் என்று கார்த்திக் சொல்ல, தெரியும் என்றாள் சோஃபியா. கள்ளி என கார்த்திக் கூற சோஃபியாவோ புன்னகைத்தாள். அதோடு, நான் சொல்லட்டுமா இல்ல நீங்க சொல்றீங்களா என்ற வெட்கத்தில் முகம் சிவக்க சோஃபியா கேட்கவும் அவள் என்ன கேட்கிறாள் என்று அவனுக்கும் புரிந்தது. ஐ லவ் யூ மை லவ் என்று கூறியபடியே அவளின் நெற்றியில் கார்த்திக் முத்தமிட, ஐ லவ் யூ டூ என்று கூறிய சோஃபியா அவனுடைய உதட்டில் தன் முத்தத்தை பதித்தாள். இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. நான் நினைச்சதை விட நீ ஃபாஸ்டா இருக்க போலியே என்று கேட்கவும் அவளும் புன்னகைத்தாள். அப்பொழுது அவன் அவளை மீண்டும் முத்தமிட்டான். அது ஒரு மென்மையான நீடித்த முத்தம். அது முடிந்த பிறகு, நான் எப்பவும் உனக்காக இருப்பேன் என்றபடியே அவளை அப்படியே இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டான். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாமா என்று சோஃபியா கேட்கவும் அவன் சரி என்றான். அவள் சில நிமிடங்கள் அவன் மார்பிலேயே முகத்தை புதைத்து கொண்டவளுக்கு இதுவரை இல்லாத ஒரு நிம்மதி கிடைத்தது. அவள் அப்படியே தன்னை மறந்து உறங்கி போனாள். இதை பார்த்த கார்த்திக் புன்னகைத்தான். தன் மீது இருக்கும் நம்பிக்கையால் தான் தந்தையின் மடியில் தூங்கும் மகளை போல தூங்கிவிட்டாள். அவன் அவளை மெதுவாக அழைத்து கொண்டு தலையணையில் படுக்க வைத்தான். அவளும் அப்படியே உறங்கினாள். அவளை விட்டு அவன் கொஞ்சம் நகர முற்பட அவள் சட்டென அவனுடைய கையை பிடித்தாள். அவன் அவளை திரும்பி பார்க்க அவளின் கண்கள் மூடியே இருந்தது. நான் இங்கேதான் இருப்பேன் செல்லம், நீ கண்ணை மூடி நல்லா தூங்கு என்றான். அதோடு அவனும் அவளுக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அவள் உதடுகளில் ஒரு அழகான புன்னகை விளையாடியது. கார்த்திக் அவள் தூங்குவதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதயம் அன்பாலும் மென்மையாலும் நிறைந்திருந்தது. நேரம் மெல்ல நகர்ந்தது.
திரை சீலைகள் வழியாக சூரிய ஒளியின் முதல் கதிர்கள் ஊடுருவி அறையை மென்மையான தங்க நிறத்தில் வரைந்தன. இன்னும் விழித்திருந்த கார்த்திக் சோஃபியா நிம்மதியாக தூங்குவதை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் முகம் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு அவன் அங்கு கண்ட பயத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இப்பொழுது அவளின் முகம் இருந்தது. அவன் மெதுவாக நகர்ந்து அவளை எழுப்பாமல் கவனமாக அருகில் சாய்த்து அவள் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை கொடுத்தான். அவளை ஒரு காஃபி கோப்பையுடன் வந்து எழுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதன்படியே அவன் சமையலறைக்குள் நுழைந்து காஃபியை போட்டுக்கொண்டு மீண்டும் அவளின் அறைக்கு வந்தான். ஆனால் அங்கு சோஃபியா இல்லை. இவ எங்க போனா என்றபடியே கார்த்திக் அங்குமிங்கும் பார்த்தான். ஆனால் சோஃபியாவை எங்கும் காணவில்லை. உடனே அவனுக்கு பயம் வர ஆரம்பித்தது. சோஃபி, சோஃபி எங்க இருக்க என்று உரத்த குரலில் பதட்டமாக அவள் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே பாத்ரூமில் இருக்கிறாளா என்று யோசித்து பாத்ரூமை நோக்கி சென்றான். ஆனால் அவள் அங்கும் இல்லை. கார்த்திக்கிற்கு பயம் இரட்டிப்பாக ஆரம்பித்தது. யாரும் வந்த மாதிரி இல்லையே, அப்படி இருக்கிறப்போ சோஃபியா எங்க போனா என்று கார்த்திக் அங்கும் இங்குமாக நடக்க அவன் உடனே தன் மொபைலை எடுத்து சோஃபியாவுக்கு கால் செய்தான். நாட் ரீச்சபிள் என்று வர கார்த்திகின் பயம் விண்ணை முட்டியது. அவ எங்க போயிருப்பா என்று அவன் மீண்டும் மீண்டும் முனக அப்பொழுதுதான் அவன் கண்கள் ஃப்ரிட்ஜை நோக்கி போனது. அந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப பயப்பட வேண்டா செல்லும், நான் தோட்டத்துல ஒரு ஜாக் போயிட்டு வரேன் என்று எழுதியிருந்தது. அதை கண்டதும் தான் கார்த்திக்கிற்கு உயிரே வந்தது போல இருந்தது. கூடுதலாக அவன் உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை மலர்ந்தது. அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவள் வலுவாக இருக்க முயற்சிக்கிறாள், இயல்பாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவன் ஒரு கப் காஃபியை ஊற்றிக்கொண்டு சமையலறை மேசையில் அமர்ந்தான். இனி சோஃபியாவும் நானும் ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. அவ கூட நான் சந்தோஷமா வாழணும். என்னை மீறி அவளுக்கு எந்த ஆபத்தும் இனி வரக்கூடாது என்று அவன் தனக்குத்தானே சொன்னான். இப்பொழுது அவன் முன் விக்ரம் என்ற அச்சுறுத்தல் மட்டும்தான் இருக்கிறது. அவனை சரி செய்து விட்டால் போதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். இதை நினைக்கும் பொழுது கார்த்திக்கின் முகத்தில் ஒரு புன்னகை ஆரம்பியது. அப்பொழுது அங்கு சோஃபியாவும் வந்தாள். அவள் இவனை பார்த்ததும் புன்னகையோடு குட் மார்னிங் லவ் என்றாள். அது அப்படி சொல்லக்கூடாது என்றவன் அவளுக்கு அருகில் சென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். பதிலுக்கு அவளும் முத்தமிட அவனுக்கு என தயார் செய்திருந்த காஃபி கோப்பையை எடுத்து அவளிடம் கொடுத்தான். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று கார்த்திக் சொல்லவும், என்னடா என்று உரிமையுடன் சோஃபியா கேட்டாள். புன்னகைத்த கார்த்திக், என்னது டாவா? இது கூட நல்லாதான் இருக்கு, எல்லாம் இந்த விக்ரம் விஷயமாதான் என்றான். விக்ரம் பெயரை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி நடுக்கமாக இருந்தது. அவனை நாம என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள். இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க வேணாம், நாம விக்ரம் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அப்பதான் நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், யாரும் நம்மளையும் நெருங்கி வர மாட்டாங்க என்றான். அவன் சொல்வது சரி என்றாலும் சோஃபியாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் மிகவும் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு சோஃபியா என்று அவன் கேட்கவும், எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்னு நாம சொன்னாலும் அதை நிரூபிக்க ப்ரூஃப் கேட்பாங்களே, அதுக்கு நாம என்ன பண்றது என்று சோஃபியா தயங்கினாள். நீ சொல்றது சரிதான், ஆனா இப்படியே அமைதியா இருக்க முடியாதுல்ல என்றும் சொன்னான். சோஃபியாவுக்கு அவன் சொல்வது புரிந்தது. நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் அர்ஜுன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கீங்கல்ல, அவர் இதெல்லாம் பாத்துக்க மாட்டாரா என்று அவள் கேட்டாள். இந்த கேள்வி அவனுக்குமே சரி என்றுதான் தோன்றியது. அவன் மிகவும் அமைதியாக இருக்க, நாம வேணும்னா இப்ப இதை பத்தி அர்ஜுன் கிட்ட ஒரு முறை பேசிடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் என்றான். கார்த்திக் உடனே தன் மொபைலை எடுத்து அர்ஜுனுக்கு கால் செய்தான். சொல்லு கார்த்திக் என்று அர்ஜுன் சொல்ல, இந்த விக்ரம் விஷயம் என்னதாண்டா ஆச்சு? அவனால எனக்கு நிம்மதியே இல்ல என்று கார்த்திக் கூறினான். முதல்ல அவனால ப்ராப்ளம் வரும்னு நீ நினைக்கிறத நிறுத்து, அப்பதான் உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும் என்றான். அவன் எப்படிப்பட்டவன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அவன் என்னெல்லாம் செய்வானோ நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ என்னால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும் என்று கார்த்திக் பதில் கேள்வி கேட்டான். உண்மையில் அர்ஜுனிடம் இதற்கு எந்தவித பதிலும் இல்லை. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா அதுக்குன்னு அதையே நினைச்சிட்டு இருந்தா உன்னோட வாழ்க்கை என்ன ஆறுது என்று அர்ஜுன் கேட்டான். எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லடா, ஆனா சோஃபியாவுக்கு எதுவும் ஆயிடுமோனுதான் பயமா இருக்கு என்று கார்த்திக் சொல்லும் பொழுதே அவனுக்கு அருகில் இருந்த சோஃபியா அவனின் கையை மிகவும் இறுக்கமாக பிடித்தாள். உனக்கு ஒன்னும் ஆக கூடாது என்று மென்மையாக சொன்னாள். எனக்கும் கேட்டுடுச்சு என்று அர்ஜுன் சிரித்தான். உங்க ரெண்டு பேரோட நிலைமையும் எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்காக இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. நான் அவனை ஆளுங்களை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் ஏதோ சில கோல்மால் வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கான், ஆனா உன்னோட விவகாரமா அவனை எதுவுமே பண்ணலையே என்று அர்ஜுன் சொன்னான். இது கார்த்திக்கிற்கும் சோஃபியாவுக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீ என்ன சொல்ற? அவன் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே சைலண்டா போற ஆள் கிடையாதுடா என்று கார்த்திக் சொல்ல, நீ சொல்றது சரிதான்டா, அதுக்குன்னு நாம எந்த எவிடன்ஸும் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க முடியாது என்று அர்ஜுன் கூறினான்.
அவனை க்ளோஸ்ல வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஏடகுடமா பண்ற மாதிரி தெரிஞ்சா உடனே அவனை தூக்கிடுறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடா என்று அர்ஜுன் உறுதியான குரலில் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு கார்த்திக் கால் கட் செய்தான். அதான் அர்ஜுன் சொல்லிட்டார்ல, அந்த விக்ரம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சா பாத்துக்கலாம். யாருக்கு தெரியும், நீ பயமுறுத்தினதுனால அவன் உண்மையாவே ஒதுங்கி இருக்கலாம் என்று சோஃபியா சொன்னாள். இதை அவள் சொல்லும் பொழுது அவள் முகத்தில் நம்பிக்கையோடு கூடிய ஒரு புன்னகை இருந்தது. கார்த்திக்கிற்கு அந்த புன்னகை பிடித்திருந்தது. நீ சொல்றபடியும் கூட இருக்கலாம் சோஃபியா, நானும் இந்த பிரச்சனைய விட்டுடுறேன். நீ கிளம்பு, ஷூட்டிங்கிற்கு போகணும்ல, நானும் கிளம்புறேன் என்று கார்த்திக் சொன்னான். அவளும் அதை கேட்டுக்கொண்டாள். அவனை இறுக பிடித்து கட்டியணைத்து விட்டு அவன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்து விட்டு குடுகுடுவென தன் அறையை நோக்கி ஓடினாள். என்னதான் கார்த்திக் சோஃபியாவிற்கு ஆறுதல் சொன்னாலும் அவனுக்குள் விக்ரம் குறித்த பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. சிறு வயது முதலே அவனுக்கு விக்ரமை தெரியும். தான் நினைத்ததை நடத்த எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன். அதனாலேயே கார்த்திக்கின் பயம் அதிகமானது. இல்ல, நான் இனி அமைதியா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். அர்ஜுனுக்கும் சரி சோஃபியாவுக்கும் சரி அந்த விக்ரம பத்தி முழுசா தெரியல. அவன் அமைதியா இருக்கானா, நிச்சயம் பெருசா ஏதோ பண்ண போறான்னு அர்த்தம். அப்படி அவன் பண்றதுக்குள்ள அவனை வேற எதுலயாச்சும் சிக்க வைக்கணும் என்று கார்த்திக் முடிவு செய்தான். இந்த விஷயத்தில் அவன் வேறு யாருடைய உதவியையும் நாட வேண்டாம் என்றே நினைத்திருந்தான். சித்தார்த் இருக்கும் பிஸியில் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலையில் சித்தார்த்தின் உதவியை நாடுவதுதான் சரியாக இருக்கும் என கார்த்திக் நினைத்தான். சோஃபியா குளித்துவிட்டு வர கார்த்திக் ஷூட்டிங் செல்ல தயாராக இருந்தான். நான் என் மேனேஜர் கிட்ட சொல்லி காரை வர சொல்றேன் என்று சோஃபியா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், என் கார்லயே டிராப் பண்றேன், அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் என்று கார்த்திக் சொல்ல சோஃபியா கொஞ்சம் தயங்கினாள். ஏன், என்னாச்சு, நான் உன்னை டிராப் பண்ண கூடாதா என்று கார்த்திக் கேட்க, சே அப்படிலாம் இல்லவே இல்ல, ஆனா நம்ம ஃபீல்டு பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல, தேவையில்லாம பேசுவாங்க, அது நம்ம காதுல விழும், ஹர்ட் ஆகும் என்று சோஃபியா காரணத்தை சொன்னாள். அதுக்குன்னு பார்த்தா நிம்மதியா வாழ முடியுமா என்று கார்த்திக் கேட்கவும், நாம 2 பேருமே இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கோம், இந்த விஷயம் நம்ம கெரியரை பாதிக்க கூடாது, அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரியாம நாம பாத்துப்போம் என்று சோஃபியா சொல்ல கார்த்திக்கிற்கு இது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. ஆனால் அவள் சொல்வதில் இருக்கும் காரணம் சரி என்று அவனுக்கும் தோன்றியது. அதனால் கார்த்திக் சரி என்றான். அப்புறம் வெளியில யார்கிட்டயும் தானே சொல்லக்கூடாது, நம்பிக்கையான ஆளுங்க கிட்ட சொல்லலாம் தானே என்று கார்த்திக் கேட்க, சொல்லலாம் என்று சோஃபியா ஒரு வெட்க புன்னகையுடன் சொன்னாள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் இருவரும் காரில் ஏறி அவரவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றார்கள். கார்த்திக்கும் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றான். இந்த பிரச்சனையை கார்த்திக் எப்படி சமாளிக்க போகிறான், இந்த விவகாரத்தில் சித்தார்த் எப்படி உதவி செய்ய போகிறான், மேலும் எபிசோட் 542. அடுத்த நாள் அனிஷும் பிரபாகரும் சிவானியை பார்த்து அந்த வீடியோவை பற்றி விசாரிப்பதற்காக அவளுடைய வீட்டிற்கு சென்றார்கள். திடீரென்று அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. சிவானி என் உயிரே திரைப்படத்திலிருந்து விலகிய பிறகு அவளுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கவில்லை. இதற்கு முன்பு வரை சான்ஸ் தேடி அவள் யாரிடமும் சென்று நின்றது கிடையாது. அவளை தேடிதான் வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அவளே தேடி சென்றாலும் கூட யாரும் அவளுக்கு வாய்ப்பு வழங்க தயாராக இல்லை. இதற்கு பின்னால் சித்தார்த் தான் இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியும். ஒரு பக்கம் தன்னுடைய கெரியர் போய்விட்டது என்று நினைத்தும், இன்னொரு பக்கம் தான் போலியான ஸ்கிரிப்ட் கொடுத்த விஷயம் அகிலுக்கு தெரிந்து அதன் மூலம் தன்னுடைய குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்தும் அவள் பயந்து கொண்டு இருந்தாள். இப்பொழுது திடீரென்று ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் PR டிபார்ட்மெண்டின் டைரக்டர் பிரபாகரும் சித்தார்த்தின் அசிஸ்டன்டும் சேர்ந்து வந்திருப்பதை பார்த்தவுடன் அவள் பயந்து நடுங்கிவிட்டாள். ஒருவேளை அகிலிடம் ஸ்கிரிப்டை கொடுத்த விஷயம் சித்தார்த்திற்கு தெரிந்துவிட்டதோ, அதை சொல்லி மிரட்டுவதற்காகத்தான் ஆள் அனுப்பி இருக்காரா என்று நினைத்தவளின் பதட்டம் அதிகரித்தது. அந்த பதட்டத்தை வெளியில் காட்டாமல் அவர்கள் இருவரையும் வரவேற்று உள்ளே உட்கார சொன்னாள். உள்ளே வந்த அனிஷ் சிவானியின் முகத்தை உற்று பார்த்தான். அந்த பார்வையிலிருந்தே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்று அவளுக்கு புரிந்துவிட்டது. என்னாச்சு, ஏன் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று அவள் கேஷுவலாக விசாரிப்பது போல கேட்டாள். நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டிட்டு போலாம்னு வந்தோம் என்று நக்கலாக கூறிய அனுஷ் பிரபாகரை பார்த்து, பிரபாகர் அந்த வீடியோவை மேடத்துக்கிட்ட போட்டு காட்டுங்க, மேடம் செஞ்ச வேலை எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்று ஏளனமான குரலில் சொல்லவும், உடனே பிரபாகர் அந்த ஹாலில் இருந்த ஸ்மார்ட் டிவியில் தன்னுடைய பென் டிரைவை இணைத்து பிளே செய்தான். சிவானியும் மாஸ்க் அணிந்த அகிலும் பேசிக் கொண்டிருப்பது, அதன் பிறகு சிவானி ஸ்கிரிப்ட் எடுத்து அவனிடம் கொடுப்பது போன்ற அனைத்தும் அந்த வீடியோவில் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் சிவானியின் முகம் வெளிரி போனது. அவள் உடனே இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். அது எப்படி கிடைச்சதுன்னு உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நாங்க இங்க வரல. எங்க பாஸ் ஆல்ரெடி உன்ன வார்ன் பண்ணி இருக்காரு. அப்படி இருந்தும் நீ எதுக்காக ஸ்கிரிப்ட திருடிட்டு போய் அகில் கிட்ட கொடுத்த? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன டீலிங் இருக்கு
என்று அனுஷ் மிரட்டும் குரலில் கேட்கவும் அகில் தன்னுடைய குழந்தையை கொன்றுவிடுவதாக சொல்லி பிளாக்மெயில் செய்யும் விஷயத்தை எப்படி சொல்வது என்று சிவானி தயங்கினாள். அவள் தயங்குவதை பார்த்த பிரபாகர், இங்க பார், உண்மையை சொல்லிட்டா உனக்கு பிரச்சனை இல்ல, இல்லனா இப்பவே இந்த வீடியோவை நாங்க சோசியல் மீடியாவில அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உன்னால வெளியில தலை காட்டவே முடியாது. இந்த படத்துல இருந்து நீ விலகினதுனால உன்னை ரொம்ப நல்லவன்னு உன்னோட ரசிகர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயில இருந்து தப்பிச்ச அகில் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை எதுக்காக திருடி அவன்கிட்ட கொடுத்தன்ற விஷயம் உன் ரசிகர்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று பிரபாகர் கூறினான். ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி சித்தார்த் மிரட்டியது அவளுக்கு ஞாபகம் வந்தது. இப்பொழுது பிரபாகரும் அதே போல சொல்லவும் சிவானியின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. சித்தார்த் அவ்வளவு தூரம் சொல்லியும் தான் கேட்காமல் அகிலுக்கு உதவி செய்ததை தெரிந்து கொண்ட சித்தார்த் தன்னுடைய அடுத்த மூவை தொடங்கிவிட்டான் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது. சிறிது நேரம் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்றவள் பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, அகில் என் குழந்தைய கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி என்ன அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சிட்டு இருக்கான். என் குழந்தைக்காக தான் இந்த தப்பான காரியத்தை செஞ்சனே தவிர நான் விருப்பப்பட்டு செய்யல. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட அகில் கிட்ட கொடுக்கல. என்னோட போர்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு நானே ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி அவன் கிட்ட கொடுத்தேன் என்று சொல்லவும் அதை கேட்ட அனுஷ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அது சரி, உன் குழந்தைய அந்த அகில் தான் கடத்திட்டு போனான்றதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா என்று கேட்க, இருக்கு, அவ என் கூட போன்ல பேசுனத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்று சிவானி சொல்லவும், சரி அப்படின்னா அதை வச்சு உடனே நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு என்று அனிஷ் கூறினான். போலீஸ் கிட்டயோ இல்ல சித்தார்த் கிட்டயோ இந்த விஷயத்த சொன்னா உடனே என் குழந்தைய கொன்னுடுவேன்னு அந்த அகில் சொல்லியிருக்கான் என்று சிவானி நடுங்கும் குரலில் சொல்லவும், இல்லனா மட்டும் அந்த அகில் உன் குழந்தைய விட்டுடுவானா? கண்டிப்பா விட மாட்டான். நீ சாகுற வரைக்கும் உன்னை இப்படி மிரட்டி தனக்கு தேவையானதை அவன் சாதிச்சுப்பான். அதனால பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட கொடுத்துரு. குழந்தை கடத்தல்ன்றது பெரிய கிரிமினல் குற்றம். இதுக்கு 5 வருஷத்துக்கு இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் அவனுக்கு கிடைக்கும் என்று பிரபாகர் கூறினான். அதை கேட்ட சிவானிக்கு இன்னும் தயக்கமாகத்தான் இருந்தது. காரணம், இந்த விஷயத்தை அவள் போலீசுக்கு கொண்டு சென்றால் திருமணத்திற்கு முன்பே தான் குழந்தை பெற்றுக்கொண்ட விஷயம் வெளியில் தெரிந்துவிடும். இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கும். திருமணமாகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிவிட்டால் அவ்வளவுதான். அதன் பிறகு அம்மா, அக்கா போன்ற கேரக்டர் ரோல் தான் கிடைக்கும். அதுவும் தான் ஸ்கிரிப்டை திருடி அகிலிடம் கொடுத்த வீடியோ வெளியில் கசிந்தால் கண்டிப்பாக யாரும் தனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அவள் எதற்காக தயங்குகிறாள் என்று புரிந்து கொண்ட அனுஷ், இங்க பார் சிவானி, இப்ப போய் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அந்த அகில எங்க பாஸ் அப்படியே விட மாட்டாரு. அவன் இந்த படத்தை பாதியில நிறுத்துறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி கலவரம் பண்ணியிருக்கான். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட திருடி இருக்கான். இது எல்லாத்துக்கும் நீயும் உடந்தையா இருந்திருக்க. அவர் இந்த விஷயத்த டைரக்டா போலீஸ்க்கு கொண்டுட்டு போனா கண்டிப்பா நீயும் இதுல மாட்டுவ. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாறதுக்கு முன்னாடி நீயே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உனக்கும் பிரச்சனை இல்ல என்று அனிஷ் சொல்லிவிட்டு எழுந்து நின்றான். பிரபாகரும் அவனுடன் சேர்ந்து கிளம்ப போக உடனே சிவானி அவசரமாக, நான் இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். ஆனா என் குழந்தைக்கு எந்த ஆபத்து வராதுன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா என்று கேட்டாள். நாங்க எதுக்கு உனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்? இந்த விஷயத்த நீ ஆரம்பத்திலேயே எங்க கிட்ட சொல்லி இருந்தா கண்டிப்பா பாஸ் உன்னோட குழந்தைய மீட்டு கொடுத்திருப்பாரு. இனிமே நீ போலீஸ் கிட்ட தான் அதை கேட்கணும். உனக்கு எங்களால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது என்று அனிஷ் அலட்சியமாக கூறினான். அதை கேட்ட சிவானியின் உதடுகள் துடித்தது. ஆனால் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவர்கள் இருவரும் கிளம்பியவுடன் சிவானி தன்னுடைய அசிஸ்டண்டை அழைத்துக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றவள் அகில் தன்னுடைய குழந்தையை கொன்று விடுவதாக மிரட்டிய போன் ரெக்கார்டிங்கை கொடுத்து கம்ப்ளைண்ட் செய்தாள். அவளுடைய கம்ப்ளைண்டை வாங்கிக் கொண்ட போலீசார் அவனை பிடிக்க உடனே ஒரு குழுவை ஏற்பாடு செய்தார்கள். அடுத்த நாள் அனன்யா ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு தன்னுடைய காரில் சென்று கொண்டே இருந்தாள். அப்பொழுது பிரபாகரின் அசிஸ்டன்ட் மற்றும் அனன்யாவின் ஸ்கூல்மேட்டான காவ்யாவிற்கு கால் செய்தாள். காவ்யா ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தில் பிரபாகரின் அசிஸ்டண்டாக வேலை சேர்ந்தது முதல் அடிக்கடி அனன்யாவுக்கு கால் செய்து பேசிக்கொண்டு இருந்தாள். அனன்யா என் உயிரை திரைப்படத்தில் நடிக்கும் விஷயமே அவளுக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது. அடுத்த நிமிடமே அவள் அனன்யாவுக்கு கால் செய்து விட்டாள். காவ்யாவின் பெயரை பார்த்தவுடன், ஹலோ சொல்லு காவ்யா, எப்படி இருக்கு? ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று அனன்யா புன்னகையுடன் விசாரிக்க, நல்லா இருக்கேன் அனன்யா, ஒர்க்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. அதை விட நீதான் என் உயிரை படத்துல ஹீரோயினா நடிக்கிறியாமே, அப்படியா என்று காவ்யா நேரடியாக அனன்யாவிடம் கேட்க, ஆமா காவ்யா, இந்த படத்துல நான் தான் ஹீரோயினா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்று அவள் சற்றும் தயங்காமல் கூறினாள். என்னடே இது, நீ இந்த கம்பெனி
கம்பெனியோட CEO. நீ போய் எதுக்கு கஷ்டப்பட்டு நடிக்கணும்? எனக்கு இந்த விஷயம் இவ்வளவு நாளா தெரியாது. இப்பதான் ஆர்டிஸ்டோட கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது நீதான் இந்த படத்துல நடிக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்று காவியா சொல்லவும் அதை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, இதுல என்னடி கஷ்டம் இருக்கு? எந்த வேலையா இருந்தாலும் விருப்பத்தோடு செஞ்சா அது ஈஸியா தான் இருக்கும். அதுல எந்த கஷ்டமும் இருக்காது என்று கூறினாள். அவள் கூறியதை கேட்ட காவியா, நீ சொல்றது சரிதான். டைவர்ஸ் ஆன உடனே அவ்வளவுதான், என் வாழ்க்கையே இனிமே முடிஞ்சே போச்சு. நான் அதை செவத்துக்குள்ள முடங்கி இருக்க வேண்டியதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு அருமையான வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலையால என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இன்னும் வேற ஏதாவது கத்துக்கணும், ஏதாவது ஒரு துறையில பெருசா சாதிக்கணும்னு தோணுது என்று காவியா ஆர்வமாக கூறினாள். சூப்பர் காவியா, நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீ டெவலப் பண்ணிக்கோ. உன்னோட லைஃப் இன்னும் அழகா மாறிடும் என்று அனன்யா சொல்லவும் அதை கேட்டு சிறிது நேரம் யோசித்த காவியா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே மாடலிங்ல ஆர்வம் அதிகம். காலேஜ் படிக்கும் போது சில விளம்பரங்கள்ல நடிச்சிருக்கேன். அப்பவே எனக்கு அதுல பெருசா சாதிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா என் போதாத நேரம் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவசர அவசரமா டைவர்ஸும் பண்ணிக்கிட்டு எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம உட்கார்ந்திருக்கேன் என்று காவியா வருத்தத்துடன் சொல்ல, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னும் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போகல. உனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கூட உன்னோட கெரியரை நீ புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி உனக்கு மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்பவும் பாடி ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு மாடலுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் உனக்கு இருக்கு. உன்னை இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீ ஏதாவது மாடலிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணு. ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் நிறைய மாடலிங் கோர்சஸ் இருக்கு. இல்லனா பார்ட் டைமா மாடலிங் அகாடமில ஜாயின் பண்ணி உன்னை டெவலப் பண்ணிக்கோ. அதோட நம்ம ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனில உன்னை ஒரு ஆர்டிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன்னா நிறைய வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் என்று அனன்யா கூறினாள். அதை கேட்டவுடன் காவியாவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தான் இப்பொழுது மாடலிங் துறையில் சாதித்து விட்டது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. ரொம்ப தேங்க்ஸ் டி, இன்னைக்கே நான் பார்ட் டைமா கோர்ஸ்ல ஜாயின் பண்றேன் என்று கூறினாள். ஆல் தி பெஸ்ட் காவியா என்று அனன்யா வாழ்த்து தெரிவிக்கவும், தேங்க்ஸ் டி, சரி நான் அப்புறமா கால் பண்றேன். பிரபாகர் அனிஷ் கூட எங்கேயோ வெளியில போயிருக்காரு. அவர் சொன்ன வர்க்க முடிச்சு வைக்கலனா வந்த உடனே திட்டுவாரு என்று சொல்லிவிட்டு காவியா போனை கட் செய்ய போக அது கேட்ட அனன்யா உடனே, எனது அனிஷும் பிரபாகரும் வெளியில போயிருக்காங்களா என்று கேட்க, ஆமாண்டி, என் உயிரை படத்துல நடிக்க மாட்டேன்னு பாதியிலேயே ஓடி போனாலே சிவானி, அவளை பார்க்கதான் போயிருக்காங்க என்று காவியா சொல்லவும் அது கேட்ட அனன்யா இன்னும் குழம்பி போனாள். இதற்கு மேல் காவியாவிடம் இதை பற்றி விசாரிக்க முடியாது என்பதால், சரிடி, ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் கோர்ஸ் ஜாயின் பண்ணு என்று சொல்லிவிட்டு அனன்யா காலை கட் செய்தாள். அதற்குள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துவிட்டது. காரில் இருந்து இறங்கி அவள் நேராக மேக்கப் ரூமுக்கு சென்றாள். முதல் நாளே கார்த்திக் அவளிடம் இன்று பெட்ரூம் சீன் இருக்கும் என்று கூறியிருந்தான். மேக்கப் ரூமில் ரியாவும் மேக்கப் ஆர்டிஸ்டும் தயாராக இருக்க அனன்யா வந்தவுடன் அவளுக்கு மேக்கப் போட ஆரம்பித்தார்கள். அனன்யாவின் மனம் முழுக்க பிரபாகரும் அனிஷும் சேர்ந்து சிவானியை சந்திக்க சென்றதை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தது. சித்தார்த் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்த கிளைண்ட் மீட்டிங்கை முடித்துக்கொண்டு வரும் வழியில்தான் அனன்யா நடிக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தது. இந்த படம் ஆரம்பித்தது முதல் அவன் அடிக்கடி இங்கு வருவது சாதாரண விஷயமாகிவிட்டது. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவர்கள் அவனை கண்டு ஆச்சரியப்படவில்லை. இருப்பினும் தங்களுடைய பாஸை எத்தனை முறை பார்த்தாலும் அவர்களால் தங்களுடைய ஆச்சரியத்தை தவிர்க்க முடியாது. அவனை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்குள் ஒரு சிறு பதட்டம் ஏற்படுவது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. அனன்யா மேடம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க என்று ஒரு ஊழியர் வலிய வந்து தெரிவித்தார். சித்தார்த் நேராக அனன்யாவின் மேக்கப் ரூமுக்கு சென்றான். அங்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவளுடைய உடலில் ஆங்காங்கே முத்தத்திற்கான தழும்புகளையும் காயங்களையும் வரைந்து கொண்டு இருந்தாள். இன்று அனன்யா பெட்ரூம் சீனில் நடிக்கப் போகிறாள் என்று சித்தார்த்திற்கு தெரியாது. அவன் உள்ளே நுழைந்தவுடன் அனன்யா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உடனே அவள் அனிச்சையாக தன்னுடைய உடலில் இருந்த அந்த காயங்களை பின்னால் மறைத்துக் கொண்டே, சித்தார்த், நீங்களா? நீங்க எப்படி இங்க என்று ஆச்சரியமாக கேட்கவும் உடனே அவள் கையை தடுத்து பிடித்துக் கொண்ட சித்தார்த், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பாத்துட்டேன். இந்த பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்த, அப்படியே உன்னை பாத்துட்டு போகலாம்னு வந்த என்று கூறினான். இன்னைக்கு பெட்ரூம் சீன் இருக்கு, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் என்று கூறிய அனன்யாவின் முகத்தில் தர்ம சங்கடமான ஒரு உணர்ச்சி தோன்றியது. போலீசாரால் அகிலை பிடிக்க முடியுமா? அகிலுடன் சேர்ந்து அந்த வெளிநாட்டு வில்லனும் பிடிபடுவானா? மேலும் தெரிந்து எபிசோட் 543. இன்னைக்கு பெட்ரூம் சீன் இருக்கு, நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் என்று கூறிய அனன்யாவின் முகத்தில் தர்ம சங்கடமான ஒரு உணர்ச்சி தோன்றியது. சித்தார்த் உள்ளே நுழைந்தவுடன் ரியா அவனுக்கு பணிவுடன் வணக்கம் சொல்லிவிட்டு, மேடம், நீங்க சார் கூட பேசிட்டுருங்க, நான் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வரேன்
என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். உடனே சூழ்நிலையை புரிந்து கொண்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் அங்கிருந்து வெளியேறினாள். இப்பொழுது அந்த ரூமில் அனன்யாவும் சித்தார்த்தும் மட்டும்தான் இருந்தார்கள். அவளுக்கு அருகில் நெருங்கி சென்ற சித்தார்த் அவளுடைய காதுகளுக்கு அருகில் குனிந்து, நான் கூட உன்னோட உடம்புல இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் விட்டதில்ல. இப்போ இந்த மார்க்ஸ பாக்கும்போது என் மூடு மாறிடுச்சு. அதோட ஒரு மாதிரி பொறாமையாவும் இருக்கு என்று அவன் கூறினான். அவன் கூறியதை கேட்ட அனன்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. வெட்கத்தில் சிவந்திருந்த அவளுடைய முகத்தை பார்த்தவுடன் அவளுடைய 2 கைகளையும் பிடித்து வேகமாக இழுத்து சிவந்திருந்த அவளுடைய கன்னங்களில் ஒரு முத்தம் கொடுத்தான் சித்தார்த். இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா என்னால ஏற்படுத்த முடியாது. ஏன்னா உன்னோட உடம்புல ஒரு சின்ன தழும்பு வர்றது கூட என்னால தாங்கிக்க முடியாது என்று கூறியவன் குனிந்து அவளுடைய உதடுகளை கவ்வி சுவைக்க ஆரம்பித்தான். முதலில் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அனன்யா அந்த முத்த சுகத்தில் தன்னை மறந்தாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. உடனே அவனிடமிருந்து மெதுவாக தன்னை விடுவித்துக் கொண்டவள், சித்தார்த் என்ன இது ஷூட்டிங் ஸ்பாட். வர வர நீங்க ரொம்ப ரொமான்டிக்கா மாறிட்டு வரீங்க. சரணுக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க இன்னொரு குழந்தைக்கு ரெடி பண்ணிடுவீங்க போல இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். நாம தான் முன்னாடியே பிளான் பண்ணிருக்கோமே, குறைந்தபட்சம் ஒரு டசன் குழந்தைங்களாவது பெத்துக்கணும்னு. அந்த கணக்குப்படி பார்த்தா இப்ப ஆரம்பிச்சாதான் அடுத்த வருஷம் மித்ரனுக்கும் சரணுக்கும் விளையாட ஒரு தங்கச்சி பாப்பாவை நம்மளால கொடுக்க முடியும் என்று சித்தார்த் கூறினான். ஐயோ சித்தார்த், அதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல கூடவா வந்து ரொமான்ஸ் பண்ணுவீங்க? இதுக்குதான் இங்க வந்தீங்களா? முதல்ல கிளம்புங்க, எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. பாருங்க, உங்களை பார்த்துட்டு ரியாவும் மேக்கப் ஆர்டிஸ்டும் வெளியில போயிட்டாங்க. நீங்க இப்படி அடிக்கடி வந்து என்னோட வேலையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி சீக்கிரம் ஷூட்டிங் முடிக்க முடியும்? இன்னும் 10 டேஸ்ல எல்லா ஷாட்டையும் முடிச்சாதான் நம்மளால படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் என்று கூறிய அனன்யா அவன் தோள்பட்டையை பிடித்து வெளியில் அனுப்பி வைக்க முயற்சி செய்தாள். உடனே சித்தார்த் தன் தோள் மீது இருந்த அவளுடைய கையை பிடித்து இழுத்து அப்படியே திருப்பி பின்பக்கமாக அவளை அணைத்துக் கொண்டவன், ஆல்ரெடி நான் கார்த்திக் கிட்ட விசாரிச்சிட்டேன். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பாத்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறான். இதே ஸ்பீட்ல போனா இன்னும் 1 வாரத்திலேயே எல்லா ஷாட்டும் முடிஞ்சிடும்னு சொன்னா. அதனால நான் அடிக்கடி வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சொல்லவும் அதை கேட்ட அனன்யா, அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா என்று ஆச்சரியமாக கேட்கவும், இல்லனா எப்படி டாப் 10 கம்பெனில நம்ம கம்பெனியும் ஒரு கம்பெனியா இருக்க முடியும்? ஒரு பிசினஸ் மேனுக்கு உடம்பு ஃபுல்லா கண்ணு இருக்கணும், அப்பதான் அவனால பிசினஸ்ல ஜெயிக்க முடியும் என்று சித்தார்த் கூறினான். அவன் கூறியது உண்மைதான் என்று அனன்யாவுக்கு புரிந்தது. ஆனால் இவ்வளவு பிஸியான ஸ்கெடியூலிலும் தன் மீதும் தன் குழந்தையின் மீதும் அவன் வைத்திருக்கும் அன்பையும் காதலையும் பாசத்தையும் நினைத்து அவள் உருகி போனாள். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அவளுக்கு திடீரென்று காவ்யா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. சித்தார்த், சிவானி விஷயம் என்ன ஆச்சு? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா என்று அனன்யா கேட்கவும், சிவானியை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கூறிய சித்தார்த் கடைசியாக அவள் என் உயிரே திரைப்படத்தின் ஸ்கிரிப்டை திருடிக்கொண்டு சென்று அகிலிடம் கொடுத்த விஷயத்தையும் கூறினான். அதை கேட்டவுடன் அதிர்ந்து போன அனன்யா, ஐயோ, அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே ஸ்கிரிப்ட் லீக் ஆயிடுமா என்று கவலையுடன் கேட்கவும், இல்ல அனன்யா, அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அவள் அகில் கிட்ட கொடுக்கல. அவ ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்காக தான் திரும்பவும் நடிக்க வரேன்னு சொன்னான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவளை உள்ள விடவே நான் அலோ பண்ணல. அகில் கிட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்கலனா தன் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வந்துடும்னு பயந்து போன அவ தன்னோட போர்ஷனை மட்டும் வச்சு சொந்தமா ஒரு கதையை ரெடி பண்ணி அதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு சொல்லி அவன் கிட்ட கொடுத்துட்டா. அவனும் அதை நம்பிட்டான் என்று சித்தார்த் கூறினான். சிவானியின் நிலைமையை நினைக்கும் பொழுது அனன்யாவுக்கு பாவமாக இருந்தது. அந்த பொண்ணு தன்னுடைய குழந்தைக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சித்தார்த் என்று கூறினாள். என்ன அனன்யா சொல்ற நீ? அவ நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா தெரியுமா? நீ மட்டும் இந்த படத்துல நடிக்கலனா இந்த படம் பாதியிலேயே நின்னு போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நாம விட்ட சவால்ல என்னால ஜெயிக்க முடியாம போயிருக்கோம். நான் ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு அவளை வார்ன் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் அவ ஸ்கிரிப்ட திருட முயற்சி பண்ணிருக்கா. ஒருவேளை அவ கையில ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடைச்சிருந்தா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுத்தது எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். பணம் போனா போகட்டும், அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா எத்தனை பேரோட உழைப்பும் வீணா போயிருக்கும் இல்லையா என்று சித்தார்த் கோபமாக கேட்டான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சித்தார்த், ஆனா அவ நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ செஞ்ச வேலை எல்லாம் வெளியில தெரிஞ்சா அவளோட கெரியரே ஸ்பாயில் ஆயிடும். அப்படி இருந்தும் தன் கெரியரை விட தன் குழந்தையோட உயிர் தான் முக்கியம்னு நினைச்சுதான் இது எல்லாம் பண்ணியிருக்கா. அவ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. சூழ்நிலை தான் அவளை இந்த தப்ப பண்ண வச்சிருக்கு. அதனால அவளுக்கு பெருசா எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க என்று அனன்யா கேட்டுக்கொண்டாள். அவள் கூறியதை கேட்ட சித்தார்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, சரி ஓகே அனன்யா, நீ சொன்னதுக்காக எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி
அவ குழந்தைய உடனே மீட்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதோட அவ கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடையும் வேணாம்னு சொல்லிடுறேன். ஆனா அவ திரும்ப இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க கூடாது. தன் குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிட்டோம். எனக்கு துரோகம் செஞ்சவங்களை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் என்று அவன் உறுதியான குரலில் கூறினான். அவன் இந்த அளவு இறங்கி வந்ததே போதும் என்று நினைத்து சந்தோஷப்பட்ட அனன்யா, ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த் என்று கூறியவள், அது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இல்லன்னு நமக்கு தெரியும். ஆனா அதை வச்சு அந்த அகில் ஏதாவது கோல்மால் வேலை பண்ணினா என்ன பண்றது? அதை எப்படி சமாளிக்கிறது என்று கவலையுடன் கேட்டாள். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த அகில் மேல சிவானி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. ஆனா அந்த அகில் மட்டும் இதுல சம்பந்தப்படல. அவனுக்கு மேல வேற யாரோ இருக்காங்க. ஆனா அவன் ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறதா சிவானி கிட்ட அகில் சொல்லி இருக்கான். அவன் யாரு என்னன்னு இன்னும் தெரியல. ஒருவேளை இந்த அகில் கிறுக்குத்தனமா அவன்கிட்ட ஸ்கிரிப்ட கொடுத்திருந்தா அது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இல்லதான். இருந்தாலும் அதுல சிவானியோட பெர்ஷன் ஒரிஜினல் தான். சோ இதுக்கு நாம உடனே ஏதாவது செஞ்சாகணும் என்று சித்தார்த் சொல்லவும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட அனன்யா, நான் பாட்டுக்கு பொழுது போகாம எழுதிட்டு இருந்த ஒரு கதையால இவ்ளோ ப்ராப்ளம் வரும்னு நான் நினைச்சே பாக்கலங்க என்று அழுத்து கொண்டாள். அவள் கூறியதை கேட்டு சித்தார்த் சிரித்தான். என்ன சித்தார்த் சிரிக்கிறீங்க என்று அனன்யா குழப்பமாக கேட்கவும், அதில்ல, சும்மா பொழுது போகாம நீ எழுதின ஸ்கிரிப்டே இந்த அளவுக்கு இருக்கே, இன்னும் நீ எழுதணும்ன்ற ஆர்வத்தோட எழுதினா அந்த கதை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு என்று கூறிய சித்தார்த், பேசாம அந்த ஸ்கிரிப்ட் புக்கா பப்ளிஷ் பண்ணிட்டா என்ன என்று கேட்கவும், அதை கேட்டு திகைத்து போன அனன்யா, சும்மா காமெடி பண்ணாதீங்க சித்தார்த், பப்ளிஷ் பண்றதெல்லாம் சாதாரண வேலை இல்ல என்று சொல்லவும், நான் சீரியஸா தான் சொல்றேன் அனன்யா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஸ்கிரிப்ட நானே புக்கா பப்ளிஷ் பண்ண போறேன். அந்த புத்தகத்தோட பேட்டன்ட் ரைட் வாங்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன் இல்லாம அந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட்ட திருடி வேற எதுவும் செய்ய முடியாது என்று சித்தார்த் சொல்லவும், அதை கேட்ட அனன்யாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் சரியா வருமா சித்தார்த் என்று அவள் நம்ப முடியாமல் கேட்கவும், அதெல்லாம் சரியா வரும். ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவங்கள் ஹாலிவுட்ல நடந்திருக்கு. சமீபத்துல கூட ஒரு சோழர் கால தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சே, அந்த படம் கூட ஏற்கனவே புத்தகமா வந்த கதையை தானே படமா எடுத்தாங்க என்று சித்தார்த் கூறினான். அவன் கூறியதை கேட்கவும் அனன்யாவின் மனதிலிருந்த பாரமே இறங்கியது போல இருந்தது. அவள் தன்னை மறந்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். அவர்கள் இருவரும் தங்களை மறந்து நீண்ட நேரம் அப்படியே நின்று கொண்டு இருக்க, அப்பொழுது அந்த ரூமின் கதவை யாரோ லேசாக தட்டுவது போல சத்தம் கேட்டது. உடனே அனன்யா சுதாரித்துக் கொண்டு அவனிடமிருந்து விலகி, எஸ் கமன் என்று கூறினாள். அடுத்த நிமிடம் மேக்கப் ஆர்டிஸ்ட் உள்ளே நுழைந்தாள். அனன்யாவின் உதடுகள் மற்றும் கன்னங்களில் இருந்த முத்த தழும்புகளை பார்த்ததும் அவள் தனக்குள் சிரித்துக் கொண்டு, மேற்கொண்டு எந்த தழும்புகளையும் வரைய தேவையில்லை என்று நினைத்து, மேடம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, கிளம்பலாமா மேடம் என்று சொல்லவும், அனன்யா போகலாம் என்று தலையை அசைத்தாள். உடனே வேகமாக அந்த ரூமுக்குள் சென்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயன்படுத்தும் போர்ட்டபிள் மேக்கப் கிட்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளுக்கு முன்னே சித்தார்த்தும் அனன்யாவும் கைகளை கோர்த்து கொண்டு சென்று கொண்டு இருந்தார்கள். அந்த அழகான ஜோடியை ரசித்துக் கொண்டே அவள் அவர்களை பின்தொடர்ந்தாள். சித்தார்த் தன்னுடனே வருவதை பார்த்து, அனன்யா நீங்க கிளம்புங்க சித்தார்த், ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எப்போதும் போல நான் வீட்டுக்கு வரேன் என்று ஒரு வெட்க புன்னகையுடன் கூறினாள். இல்ல அனன்யா, நான் இப்ப போகல. இன்னைக்கு இங்கே இருந்து நீ நடிக்கிறத பாத்துட்டு தான் நான் கிளம்புவேன். அதோட கார்த்திக் கிட்ட நேரா பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஷூட்டிங் பிரேக்ல அவனை பார்த்து பேசிட்டு தான் போவேன் என்று கூறிய சித்தார்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவும், தூரத்தில் இருந்த கார்த்திக் அவனை பார்த்து கையை அசைத்தான். அதற்குள் ஒரு ஊழியர் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்திற்கு ஒரு சேரை எடுத்து போட்டான். அவன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு அனன்யா நடிப்பதை பார்க்க தயாரானான். அனன்யா வரவும் அனைத்தும் தயாராக இருக்கிறதா என்று ஒருமுறை செக் செய்த கார்த்திக், ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் என்று மைக்கேல் கூறினான். செகண்ட் ஆஃபில் ஹீரோயினின் சகோதரியாக என்ட்ரியாகும் அனன்யாவை ஒரு தலையாக காதலிக்கும் ஒரு இளைஞன் அவளுடன் சேர்ந்து டூயட் பாடுவது போல கனவு காண்கிறான். அந்த காட்சியை தான் இப்பொழுது படமாக்கிக் கொண்டு இருந்தார்கள். அனன்யா எந்த பதட்டமும் இல்லாமல் சாதாரணமாகத்தான் இருந்தாள். ஆனால் அவளுடன் நடிக்க இருந்த அந்த நடிகர் தான் மிகவும் பதட்டமாக இருந்தான். விஷ்ணு அளவுக்கு அவன் டாப் ரேட்டட் நடிகர் இல்லை என்றாலும் பல படங்களில் ஹீரோவாக நடித்து பல இளம் பெண்களின் கனவு நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவனால் அனன்யாவுடன் நெருக்கமாக நடிக்க முடியவில்லை. திரும்ப திரும்ப டேக் வாங்கிக் கொண்டே இருந்தான். இந்த என்டர்டெயின்மெண்ட் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கும் சித்தார்த்தின் மனைவி அனன்யாவுடன் அவனுக்கு முன்பாக தான் நெருக்கமாக இருப்பது போன்ற காட்சியை அவனால் நடிக்கவே முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அனன்யாவுக்கு அருகில் நெருங்கவே அவனுக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. கண்டிப்பாக சித்தார்த் இருக்கும் வரை தன்னால் நெருக்கமாக நடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அந்த நடிகருக்கு இல்லை. அதனால் அவன் டைரக்டர் கார்த்திக்கிடம் சென்று, டைரக்டர் சார்,
இந்த சீனை ரியலா இருக்கிற மாதிரி நீங்க கேமரா ஆங்கிள் மாத்தி வைக்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான். அவன் எதற்காக அதை போல கேட்கிறான் என்று கார்த்திக்கிற்கு புரிந்துவிட்டது. அவனுடனே சித்தார்த்தை பார்த்து, டேய் சித்தார்த், நீயும் அனன்யாவும் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறத பாக்கும்போது இப்படி எல்லாம் கூட இருக்க முடியுமான்னு நிறைய நாள் நினைச்சிருக்கேன். என் சோஃபியா எப்ப பார்த்தேனோ அப்பவே உண்மையான காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரியே நானும் சோஃபியாவும் இப்ப இருக்கிற இதே லவ்வோட கடைசி வரைக்கும் இருப்போம் என்று நினைத்து கொண்டவன், ஓகே ரெடியாகுங்க என்று தலையசைத்தான். அனன்யாவுக்கு இந்த சூழ்நிலை புரிந்துவிட்டது. சித்தார்த் அந்த இடத்தில் இருப்பதால் அந்த நடிகரால் தன்னுடன் நெருக்கமாக நடிக்க முடியவில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அது மட்டும் இல்லாமல் அத்துடன் அந்த நடிகர் தன்னை நெருங்கி வரும்பொழுது சித்தார்த் அவனை பார்த்து கோபமாக முறைப்பதையும் அவன் கண்களில் தெரிந்த அந்த பொறாமையையும் அவள் கவனித்தாள். அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இறுதியில் அந்த பெட்ரூம் சீன் உண்மையில் எடுக்க முடியாமலேயே போய்விட்டது. எடிட்டிங்கில் அதை சரி செய்து கொள்ளலாம் என்று கார்த்திக் சொல்லிவிட்டான். ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விஷயம் என்னவென்றால், அனன்யாவின் உடலில் ஆங்காங்கே இருந்த முத்த தழும்புகள்தான். அது அப்படியே அச்சு அசல் உண்மையான தழும்புகள் போலவே இருந்தது. அவர்கள் அனைவரும் மேக்கப் ஆர்டிஸ்டை மிகவும் பாராட்டினார்கள். மற்றவர்கள் தன்னை பாராட்டியதை பார்த்தவுடன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஏனென்றால் அவள் அனன்யாவின் உடலில் இது போன்ற தழும்புகளை வரையவே இல்லை. அது சித்தார்த் கொடுத்த உண்மையான முத்த தழும்புகள். அது அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அதை அவளால் சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. கார்த்திக் சித்தார்த்திடம் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொல்வானா? இந்த படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவர்களால் ரிலீஸ் செய்ய முடியுமா? மேலும் தெரிந்த எபிசோட் 544. அனன்யாவின் முகத்திலிருந்த தழும்புகள் அப்படியே அச்சு அசல் உண்மையான தழும்புகள் போலவே இருந்தது. அனைவரும் மேக்கப் ஆர்டிஸ்டை மிகவும் பாராட்டினார்கள். மற்றவர்கள் தன்னை பாராட்டியதை பார்த்தவுடன் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஏனென்றால் அவள் அனன்யாவின் உடலில் இது போன்ற தழும்புகளை வரையவே இல்லை. அது சித்தார்த் கொடுத்த உண்மையான முத்த தழும்புகள். அது அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அதை அவளால் சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. அவள் அனன்யா மற்றும் சித்தார்த்தை பார்த்து சங்கடமாக புன்னகைத்தாள். ஷூட்டிங் முடிந்து பேக்கப் சொன்னதும் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். டிரெஸ் சேஞ்ச் செய்து கொள்வதற்காக அனன்யா மேக்கப் ரூமுக்கு செல்ல அந்த இடைவெளியில் கார்த்திக்கும் சித்தார்த்தும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது விக்ரம் பற்றி சித்தார்த்திடம் சொல்லலாமா என்று கார்த்திக் யோசித்தான். ஆனால் அங்கிருக்கும் சூழ்நிலை அவனை பேச விடவில்லை. சரி, பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தான். மறுபுறம் தாடிக்காரனை விசாரணை செய்து கொண்டிருந்த வைபவ் திடீரென்று விக்ரமராஜாவின் பெயரை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சியானான். அவன் இந்த பெயரை இங்கே எதிர்பார்க்கவில்லை. நீ என்ன சொல்ற என்று வைபவ் அதிர்ச்சியும் கோபமும் கலந்தபடியே தாடிக்காரனை பார்த்து கேட்டான். அவனுடைய கண்களில் கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைந்திருந்தன. இனியாவின் முகமோ வெளிரியது. அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் விக்ரமராஜாவின் பெயரை கேட்டதும் அவள் மனதில் ஒரு பயம் குடிபுகுந்தது. தாடிக்காரன் அமைதியாகவே இருக்க, விக்ரமராஜாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? நீ ஏன் இப்படி பேசுற? வைபவ் கடுமையான குரலில் கேட்டான். தாடிக்காரனோ வலியால் துடித்துக் கொண்டே இருந்தான். அவன் கையிலிருந்த காயத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அவன் முகத்தில் வலி மற்றும் பயம் இருந்தது. அது என்று அவன் சொல்லவும் வைபவ் மேலும் அவன் கையை அழுத்தினான். இதனால் அவன் வலியில் துடிக்க, உனக்கு என்னென்ன உண்மைகள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லு, இல்லனா அவ்வளவுதான் என்று மேலும் காயத்தை அழுத்தினான். சரி, சொல்ற என்று அவன் சொல்ல வந்தவுடன் வைபவ் அமைதியாக அவன் கையை விட்டான். அதுவரை துடிதுடித்துக் கொண்டிருந்த தாடிக்காரன் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். எனக்கு உன்னை பத்தி தெரியும் வைபவ், இனியாவை நீ காதலிக்கிற என்று அவன் சொல்லவும் வைபவும் இனியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின்னர் மீண்டும் அவனை பார்த்தார்கள். விக்ரமராஜாவோட மூத்த மகனை இனியா விட்டுட்டு போனதுக்காக அவர் இனியாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் என்ன அனுப்பியிருக்காரு என்றான். இதை கேட்டதும் வைபவ் இனியாவை பார்த்தான். அவள் கண்களில் துயரம் தெரிந்தது. அவன் அவளை அரவணைக்க விரும்பினான். ஆனால் இப்பொழுது நேரம் அதற்கு இல்லை. அவன் தாடிக்காரனை நோக்கி மீண்டும் திரும்பினான். விக்ரமராஜா இப்ப எங்க இருக்கான் என்று வைபவ் கேட்டான். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது என்று தாடிக்காரன் சொல்ல வைபவ் சில வினாடிகள் யோசித்தான். வைபவுக்கு தொழில் ரீதியாக விக்ரமராஜாவை தெரியும். அதனால் அதை வைத்து அவனை அழிக்க முடியுமா என்று யோசித்தான். ஆனால் இப்பொழுது அதை வைத்து அழைத்தால் விக்ரமராஜா நிச்சயம் உஷாராகி விடுவான் என்றும் அவனுக்கு தெரியும். அதனால் வேறு எதுவும் செய்யலாம் என்று யோசித்தான். அவன் தாடிக்காரனை நோக்கி, நீ இப்ப எனக்காக ஒரு வேலை செய்யணும், இல்லனா என்று தான் வைத்திருந்த துப்பாக்கியை மீண்டும் காட்ட அவனுக்கோ பயம் வந்தது. என்ன வேலைன்னு சொல்லுங்க என்று தாடிக்காரன் கேட்டான். விக்ரமராஜாவை நான் பார்க்கணும், நீதான் என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போகணும் என்று வைபவ் சொல்ல, இப்போ நான் அப்படி பண்ணனா அவன் நிச்சயமா கொண்டு போட்டுருவான் என்று தாடிக்காரன் பயந்தான். அப்போ நானு
என்றபடியே வைபவ் தன் கையில் துப்பாக்கியை ஏந்தினான். தாடிக்காரனுக்கு வேறு வழியில்லை, சரி என்று ஒப்புக்கொண்டான். வைபவ் திருப்தியாக தலையை அசைத்துவிட்டு இனியாவை பார்த்தான். அவள் இன்னும் பயத்தில் இருந்தாள். இனியா, இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை விட்டு வைக்க கூடாது, நாம் அதை தீர்த்து வச்சாகணும் என்றான். இனியா பயத்தோடு சரி என்று தலையை ஆட்டினாள். இந்த விஷயத்தில் இப்போதைக்கு போலீஸை உபயோகப்படுத்த வேண்டாம் என்று வைபவ் நினைத்தான். அதனால் உடனடியாக தன் நண்பனிடம் அதை கூற அவனும் புரிந்து கொண்டான். இதையடுத்து வைபவ், இனியா மற்றும் அந்த தாடிக்காரன் என மூவரும் விக்ரமராஜாவை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தனர். தாடிக்காரனின் உதவியுடன் அவர்கள் விக்ரமராஜாவின் இடத்திற்கு செல்லும் பயணத்தை தொடங்கினர். ஆனால் வைபவ் மனதில் ஒரு சந்தேகம் இருந்தது. விக்ரமராஜா ஒரு சூழ்ச்சிக்காரன் என்பதால் அவனை நேருக்கு நேர் சந்திப்பது ஆபத்தானது என்று அவன் உணர்ந்தான். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது சட்டென அவனுக்கு அனன்யாவின் ஞாபகம் வந்தது. உடனே தன் மொபைலை எடுத்து அனன்யாவுக்கு கால் செய்தான். அனன்யா, ஒரு ஹெல்ப் என்று வைபவ் சொல்லும் பொழுதே அவன் குரலில் அவசரம் துணித்தது. என்னாச்சு வைபவ்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் என்று அனன்யா கேட்டாள். இல்ல, இப்ப நான் விக்ரமராஜாவை சந்திக்க போறேன். அவன் கொஞ்சம் கில்லாடி, அதான் அவனை மடக்க எனக்கு உன்னோட ஐடியா தேவைப்படுது என்றான். இதை கேட்டதும் முதலில் அனன்யா அதிர்ச்சியானாள். ஏன் இப்படி எல்லாம் பண்ற என்று அவள் கேட்கவும் வைபவ் நடந்த அனைத்தையும் கூறினான். இது அனன்யாவுக்குமே சரி என்று தோன்றியது. எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடு, சித்தார்த் கிட்ட இத பத்தி பேசிட்டு வர என்று அவள் சொல்ல வைபவும் சரி என்றான். சில வினாடிகள் நகர அனன்யா மீண்டும் வைபவுக்கு கால் செய்தாள். சொல்ல அனன்யா என்று வைபவ் சொல்லவும், நான் சித்தார்த் கிட்ட பேசிட்டேன், அவர் ஒரு ஐடியா சொல்லிருக்காரு, இது உனக்கு ஓகேவான்னு பாரு என்றாள். சொல்லு என்று வைபவ் கூறவும், அந்த விக்ரம ராஜாவுக்கும் உன் கம்பெனிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று அனன்யா கேட்கவும், இல்ல அனன்யா, ஒரு தடவை என் கம்பெனிக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா நான் வேணாம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் சந்துரு மூலமா 2-3 தடவை என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் கோவத்துல எப்படியாவது இந்த கம்பெனிக்குள்ள நான் வரேன் பாருன்னு சவால் விட்டுட்டு போனதா சந்துரு சொன்னா. அப்படின்னா அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருப்பாரு. நீ அவரை நேரடியா பார்க்காத. அவர் நிச்சயம் கோல்மால் பார்ட்டி தான். அதனால அவருக்கு எதிரா நாம சில சாட்சிகள் ரெடி பண்ணணும். அப்பதான் அவர் எதுவும் ட்விஸ்ட் பண்ணாலும் நாம் அவரை ஈஸியா மடக்கிடலாம் என்றாள். எப்படி என்று வைபவ் அடுத்த கேள்வியை கேட்டான். அதான் உன் ஆடிட்டர் இருக்காரே என்று அனன்யா சொன்னாள். வைபவுக்கு இன்னும் தெளிவாக புரியவில்லை. விக்ரமராஜா ஏதாவது ஒரு ரூபத்துல உனக்கு தெரியாம ஃபைனான்ஸ் விஷயத்துல உன் ஆபீஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கலாம். அப்படி பார்த்தா நிச்சயம் அவர் ஏதாவது குளறுபடி பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு உன் ஆடிட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அப்புறம் அவர் குடுமி நம்ம கையில என்று அனன்யா சொன்னாள். எனக்கு தெரியாம அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் நீ சொல்றதுக்காக செக் பண்ணி பார்த்தலாம் என்று கூறிய வைபவுக்கு இந்த ஐடியா மிகவும் பிடித்திருந்தது. சரி அனன்யா, உடனே இந்த வேலையை பாக்குற என்று வைபவ் கூறவும், இல்ல உன் ஆடிட்டர் நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசி கண்டுபிடிக்கிறேன் என்று அனன்யா சொல்லவும் வைபவும் ஆடிட்டர் நம்பரை ஷேர் செய்தான். உன் விஷயத்துல தானே விக்ரமராஜாவை என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா என் விஷயத்துல அவனை நான் ஏதாவது பண்ணலாம்ல. அனன்யா அவன் பண்ண ஃப்ராடு தரத்தை கண்டுபிடிக்க போறா. அதை வச்சு அவனை நம்ம அப்படி இப்படின்னு வளைக்க போறோம் என்று வைபவ் இனியாவை பார்த்து புன்னகையோடு சொன்னான். ஆனால் இனியாவின் முகத்தில் கலவரம் தெரிந்தது. என்னாச்சு இனியா என்று வைபவ் கேட்க, இல்ல எனக்கு விக்ரமராஜாவை நினைச்சாலே பயமா இருக்கு. அவனுக்கு இப்போ தேவை நான் தான் என்றாள். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் என்று வைபவ் கொஞ்சம் நம்பிக்கையோடு கேட்டான். அவள் உடனே அவன் இரு கண்களையும் நேருக்கு நேர் பார்த்தாள். எனக்கு என்ன பத்தி எந்த பயமும் இல்ல, ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோனுதான் என்று இனியா இழுத்தாள். அவளின் குரலிலும் முகத்திலும் பயம் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தது. வைபவுக்கு அவளை இப்படி பார்க்க ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. அதே நேரம் இன்னொரு பக்கம் தனக்காக இனியா வருந்துகிறாள் என்று அற்ப சந்தோஷமும் அவனுக்கு கிடைத்தது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பாத்துக்கலாம் என்று வைபவ் நம்பிக்கை அளித்தான். அவனை பொறுத்தவரை கொஞ்ச தூரம் மட்டும் இனியாவை கூட்டிக் கொண்டு சென்று பின்பு அவளை விட்டுவிடலாம் என்று நினைத்தான். அதை சொன்னால் அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவன் இப்படி ஒரு திட்டத்தை வகுத்தான். இரவின் அமைதி காரின் இன்ஜின் சத்தத்தால் கலைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கார் வந்து வழியை மறித்தது. வைபவ் விரைவாக பிரேக்கை அழுத்தினான். கார் நின்றதும் அந்த காரிலிருந்து 5 பேர் இறங்கினார்கள். யார் இவங்க என்று இனியா குழம்ப தாடிக்காரனும் அவர்களை பார்த்தான். இவங்க விக்ரமராஜாவோட ஆளுங்க, இவங்க எப்படி இங்க என்று தாடிக்காரன் மிரள இனியாவும் வைபவும் அவர்களையும் தாடிக்காரனையும் அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். இவர்கள் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் விக்ரமராஜாவுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அதனால் தான் அவன் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறான். காரிலிருந்து இறங்கியவர்களில் ஒருவன் முன்னால் வர வைபவ் கண்களை சுருக்கிய அவர்களை பார்த்தான். அவன் இடுப்பிலிருந்த துப்பாக்கியை தடவினான். ஆனால் அவன் மனதில் ஒரு முடிவு எடுத்தான். துப்பாக்கியை உபயோகிக்காமல் கையாலேயே இவர்களை சமாளிக்க
சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் இனியாவை பார்த்து, காரிலிரு, நான் இவங்கள பாத்துக்கிறேன் என்றான். ஆனால் இனியா பயந்து வைபவின் கையை பற்றி கண்களாலேயே வேண்டாம் என்றாள். நான் பாத்துப்பேன் என்று புன்னகையோடு அவளுக்கு நம்பிக்கை அளித்தவன் மெல்ல காரிலிருந்து இறங்கினான். பாருடா ஹீரோ சாரு என்று ஐவரில் ஒருவன் கலாய்க்கவும், எனக்கு நான் தாண்டா ஹீரோ என்று வைபவும் பதில் பேசினான். ஓ, நீ ஒரு ஆளே எங்களை அடிச்சு சாய்க்க போறியா என்று இன்னொருவன் கேட்டான். வைபவ் பதில் ஏதும் சொல்லாமல் தன் முன்னால் நின்றவனை மிகவும் வேகமாக குத்தினான். அந்த குத்து அவன் முகத்தில் பட்டு அவன் பின்னால் தள்ளப்பட்டான். உடனே மற்றவர்கள் வைபவ் மீது பாய்ந்தார்கள். ஒருவன் அவன் பின்னால் வந்து கழுத்தை பிடிக்க முயன்றான். வைபவ் விரைவாக குனிந்து அவனை தோளில் தூக்கி முன்னாடி வீசினான். அவன் தரையில் விழுந்தான். இன்னொருவன் கையில் சுத்தி வைத்து வைபவை நோக்கி ஓடி வந்தான். வைபவ் அவன் கையை பிடித்து திருப்பி கத்தியை அவனிடமே திருப்பி விட்டான். கத்தி அவன் தோளில் பட்டு அவன் வழியில் கத்தினான். வைபவ் அவனை தரையில் தள்ளிவிட்டு அடுத்தவனை நோக்கி திரும்பினான். கடைசியாக நின்ற 2 பேர் ஒரே சமயத்தில் வைபவை தாக்க முயன்றார்கள். வைபவ் அவர்களுக்கு இடையே சுறுசுறுப்பாக நகர்ந்து ஒருவனை முழங்காலால் வயிற்றில் குத்தினான். அவன் தரையில் விழுந்தான். கடைசியாக நின்றவன் வைபவின் குத்துக்கு பயந்து பின்னால் நகர்ந்தான். ஆனால் வைபவ் அவனை பிடித்து ஒரு குத்து விட்டான். அவனும் தரையில் சாய்ந்தான். வைபவ் சுற்றுமுற்றும் பார்த்தான். 5 பேரும் தரையில் விழுந்தும் வம்சமாகி இருந்தார்கள். அவன் தன் சட்டையை உசுப்பிவிட்டு மீண்டும் காரில் ஏறினான். இனியாவை பார்த்து, எப்படியே என்று கண்களாலேயே கேட்டான். அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் தாடிக்காரன் மட்டும், இப்ப எதுக்கு இந்த வேலை என்று கேட்டான். வைபவ் உடனே ஒன்றும் புரியாமல் அவனை திரும்பி பார்த்தான். பின் என்ன, விக்ரமராஜாவோட ஆளுங்க உங்களை தேடிதான் வந்திருக்காங்க. நீங்க அமைதியா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா இந்நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாம அவருடைய இடத்துக்கு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இவனுங்களை அடிச்சு துவைச்சு அவர் உங்க மேல இன்னும் கொலை காண்டல் இருப்பாரு என்று தாடிக்காரன் பெருமூச்சு விட்டான். உண்மையில் இப்படி ஒரு கோணத்தில் வைபவ் யோசிக்கவில்லை. அதே நேரம் நாம் அவர் முன்னாடி பயந்து போக கூடாது, பாஞ்சிட்டு போகணும் என்று கூறிய வைபவ் காரை மின்னல் வேகத்தில் ஓட்ட ஆரம்பித்தான். இவர்கள் ஒரு பக்கம் காரை ஓட்டிக்கொண்டு செல்ல, இன்னொரு பக்கம் அனன்யா லேப்டாப்பின் முன்னால் அமர்ந்து மொபைலை காதில் வைத்து வைபவின் ஆடிட்டர் ராஜேஷுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கவலை தெரிந்தது. லேப்டாப்பின் திரையின் எக்ஸல் ஷீட் திறந்து எண்கள் மற்றும் தரவுகள் நிரம்பியிருந்தன. அவள் கண்கள் அந்த எண்களில் மீண்டும் மீண்டும் ஓடின. ஆனால் புதிர் அவளுக்கு இன்னும் புரியவில்லை. ராஜேஷ், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் சரியா தெரியுது. ஆனா இதுல ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் சரியா புரியல. அதுல புதுசா ஆட் ஆகி இருக்கிற கம்பெனி நேம்ல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கம்பெனி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க என்று கேட்டாள் அனன்யா. அவள் குரலில் பதற்றம் இருந்தது. மறுபுறத்தில் இருந்த ஆடிட்டர் ராஜேஷ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் அதை திரும்பவும் செக் பண்றேன் என்று கூறியவன் சில வினாடிகளுக்கு பிறகு, இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஏதோ ஒரு போலி கம்பெனிக்கு போன மாதிரி இருக்கு. விக்ரமராஜா ஒரு ஷெல் கம்பெனியை உருவாக்கி அதன் மூலம் பணத்தை தன்னோட தனிப்பட்ட கணக்குக்கு மாத்தி இருக்கலாம் என்றான். அனன்யா லேப்டாப்பின் கீழே இருந்த ஒரு குறிப்பை எடுத்தாள். அதில் விக்ரமராஜாவின் கம்பெனி பெயர் மற்றும் அவனுடைய பல்வேறு வியாபார இணைப்புகள் குறித்து எழுதப்பட்டிருந்தன. அவள் மீண்டும் ராஜேஷிடம் பேசினாள். அந்த போலி கம்பெனிகளோட பேர் டீடைல்ஸ் மற்றும் தனியா எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் கிராஸ் செக் பண்றேன் என்றாள். ராஜேஷ் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த கம்பெனியின் விவரங்களை அனன்யாவுக்கு மெயிலில் அனுப்பினான். அனன்யா அதை திறந்து பார்த்தாள். அந்த கம்பெனியின் பெயர், அதன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண் மற்றும் அதன் வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாம் இருந்தன. அவள் அந்த டீடைல்ஸை லேப்டாப்பில் உள்ள எக்ஸல் ஷீட்டில் அப்லோட் செய்தாள். அப்பொழுது அவள் திடீரென ஒரு விஷயத்தை கவனித்தாள். அதை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அனன்யா என்ன விஷயத்தை கண்டுபிடித்தாள்? விக்ரமராஜா சிக்குவாரா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எபிசோட் 545. ராஜேஷ் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த கம்பெனியின் விவரங்களை அனன்யாவுக்கு மெயிலில் அனுப்பினான். அனன்யா அதை திறந்து பார்த்தாள். அந்த கம்பெனியின் பெயர், அதன் ரெஜிஸ்ட்ரேஷன் எண் மற்றும் அதன் வங்கிக் கணக்கு விவரங்கள் எல்லாம் இருந்தன. அவள் அந்த தரவுகளை லேப்டாப்பில் உள்ள எக்ஸல் ஷீட்டில் அப்லோட் செய்தாள். அப்பொழுது அவள் திடீரென ஒரு விஷயத்தை கவனித்தாள். அதை பார்த்தவுடன் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ராஜேஷ், இந்த கம்பெனி எல்லாமே ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பெனி நேம்ல ஒரு எழுத்தையோ ஒரு சிம்பிளையோ மாத்தி புதுசா ஒரு கம்பெனி இருக்கிற மாதிரி விக்ரமராஜா இந்த போலி கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. அதுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இருக்காரு. இது ஒரு பிஷிங் டிரான்சாக்ஷன் போல இருக்கு என்று கூறினாள். ராஜேஷ் அதை உறுதிப்படுத்தினான். அதோடு, எஸ், விக்ரமராஜா இந்த கம்பெனியோட விவரங்களை திருடி அதே நேம்ல ஒரு போலி கம்பெனி உருவாக்கி பணத்தை மாத்தி இருக்கான். இதை நாம உடனே பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணணும் என்றான். அனன்யா பெருமூச்சு விட்டாள். வைபவ் கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணியாச்சு.
என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இதையடுத்து இந்த விஷயத்த வைபவ் கிட்ட சொல்லியாகணுமே என்று நினைத்து உடனே அவனுக்கு கால் செய்தாள். ஆனால் வைபவுக்கு நாட் ரீச்சபிள் என்று வந்தது. இது அனன்யாவுக்கு கொஞ்சம் பதற்றத்தை கொடுத்தது. ஒருவேளை அவன் விக்ரமராஜா கிட்ட மாட்டிக்கிட்டானோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இன்னொரு பக்கம் வைபவ் காரை ஓட்ட கார் மெதுவாக ஒரு இருண்ட பழைய ஃபேக்டரியின் வாசலுக்குள் நுழைந்தது. காரை ஒரு நொடி நிறுத்திவிட்டு, இந்த இடத்துல அவர் இருக்காரு என்று வைபவ் கேட்டான். தாடிக்காரனோ மேலும் கீழும் தலையாட்டினான். வைபவுக்கு அந்த தாடிக்காரன் மீது கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அவன் காரை மேலும் ஓட்டினான். காரின் என்ஜின் சத்தம் அந்த பாழடைந்த இடத்தின் அமைதியை கலைத்தது. ஃபேக்டரியின் பெரிய இரும்பு கதவுகள் துருப்பிடித்து கீறல்களாய் நிறைந்து மூடிய நிலையில் இருந்தன. ஆனால் அவற்றுக்கு நடுவே ஒரு சிறிய இடைவேளி இருந்தது. அதன் வழியாக கார் உள்ளே நுழைந்தது. காரின் ஹெட்லைட் ஒளியில் தூசி மற்றும் சிலந்தி வலையால் மூடப்பட்ட இரும்பு குழாய்கள், பழைய இயந்திரங்கள் மற்றும் உடைந்த கண்ணாடிகள் தெரிந்தன. சுவர்களில் பழைய பெயிண்ட் உரிந்து விழுந்து அடியிலிருந்து செங்கல் தெரிந்தது. ஃபேக்டரியின் உச்சியிலிருந்து சில துளைகள் இருந்தன. அதன் வழியாக மழைநீர் விழுந்து தரையில் சிறிய சிறிய குட்டைகள் உருவாகி இருந்தன. ஒரு பேய் வீட்டுக்கு சற்றும் குறைவில்லாதது போல அந்த ஃபேக்டரி இருந்தது. கார் மேலும் உள்ளே சென்றது. அதன் டயர்கள் தரையிலிருந்த கற்கள் மற்றும் உடைந்த கண்ணாடிகளில் இருந்து வந்த சத்தத்தை எழுப்பின. ஃபேக்டரியின் உள்ளே காற்று இல்லாத ஒரு அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது ஒரு மெல்லிய இசை, யாரோ மூச்சுவிடும் சத்தம் போல இருந்தது. அது இனியாவுக்கும் கேட்டது. அவளுக்கு பயம் அதிகமாக, இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று இனியா கூறினாள். எப்பொழுதும் தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் வைபவ் இந்த முறை எனக்கும் அப்படிதான் தோணுது என்றான். இது இனியாவின் பயத்தை மேலும் அதிகரிக்க அந்த நேரத்தில் தாடிக்காரன் ஒரு முரட்டு சிரிப்பை சிரித்தான். தாடிக்காரனின் முரட்டு சிரிப்பு அந்த இருண்ட ஃபேக்டரியில் எதிரொலித்தது. வைபவ் உடனே அவனை பார்த்தான். இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற என்று கடுமையான குரலில் வைபவ் கேட்டான். தாடிக்காரன் சிரிப்பை நிறுத்தவில்லை. நீங்க இங்க வந்திருக்க கூடாது. சிங்கத்தோட குகைக்கு உள்ள இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே என்று தாடிக்காரன் திடீரென துளியும் பயம் இல்லாமல் பேசினான். இது இனியாவுக்கும் வைபவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. வருகிற வழியில் நடந்த சண்டையில் இனியாவையும் வைபவும் தனியாக விட மனமில்லாமல் கூடவே அழைத்து கொண்டு வந்து விட்டான். இந்த நிலையில் தாடிக்காரன் இப்படி பேசுவது வைபவுக்கே கொஞ்சம் பக் என்றுதான் இருந்தது. ஆனாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், நீ இன்னும் என்னோட கஸ்டடியில தான் இருக்கன்றத மறந்துட்டியா என்று கேட்டான். இதற்கு மீண்டும் சிரித்த தாடிக்காரன், இப்ப நாம எல்லாருமே விக்ரமராஜாவோட கஸ்டடியில இருக்கோம் என்றான். இதை கேட்டதும் இனியாவுக்கு நடுங்க ஆரம்பித்தது. வைபவுக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அவன் தன் துப்பாக்கியை இடுப்பிலிருந்து எடுத்து கையில் வைத்துக் கொண்டான். இனியா, நீ கார்லயே இரு, என்ன ஆனாலும் காரை விட்டு இறங்காத என்று வைபவ் கூறினான். எனக்கு பயமா இருக்கு என்று இனியா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஃபேக்டரியின் இருண்ட மூலைகளிலிருந்து பலர் வெளியே வந்தார்கள். அவர்கள் அனைவரும் கைகளில் கத்திகளையும் துப்பாக்கிகளையும் வைத்திருந்தார்கள். இதை கண்டதும் வைபவ் பயந்து போனான். தன் துப்பாக்கி இப்பொழுது பலனை கொடுக்காது என நினைத்தான். இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவன் மட்டும் காரிலிருந்து இறங்கினான். இவ்வளவு பேரையும் தன்னால் எதிர்கொள்ள முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவன் காரிலிருந்து இறங்கி அவர்களை நோக்கி, நான் விக்ரமராஜாவை பார்க்க வந்திருக்கேன் என்றான். உடனே அவர்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து சிரித்தார்கள். வைபவுக்கு இது மிகவும் கடுப்பை கொடுத்தது. அதே நேரம் அவர்களின் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்ற கேள்வியும் ஓடியது. உங்ககிட்டதான் சொல்றேன், நான் விக்ரமராஜாவை பார்க்கணும் என்று மீண்டும் சொன்னான். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவன் முன்னோக்கி வந்து, அவருக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்ல, இனியாவை மட்டும் கூட்டிட்டு வர சொன்னாரு, உன்னை பிரியா விட சொன்னாரு. அதையும் மீறி எதுவும் பிரச்சனை பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு நாங்க பொறுப்பில்ல என்றான். இதை கேட்டதும் வைபவுக்கு கோபம் வந்தது. அவன் உடனே துப்பாக்கியை அவர்களை நோக்கி நீட்டினான். இதோ பர்றா என்று ஒருவன் சொன்னான். இன்னொருவனோ, உன்கிட்ட இருக்கிற ஒரு துப்பாக்கிய வச்சு எங்க இவ்ளோ பேரை சுற்றுவியா, அதுக்கு முன்ன கொஞ்சம் காரை திரும்பி பாரு என்று சொல்ல வைபவும் திரும்பி பார்த்தான். காரின் உள்ளே தாடிக்காரன் இனியாவின் கழுத்தில் கத்தியை வைத்திருந்தான். அதை கண்டதும் வைபவ் அதிர்ந்து போனான். நான் இப்ப இப்படி எதுவும் பண்ணலனா என்னையோ விக்ரமராஜா கொன்னுடுவாரு என்று காருக்குள் இருந்தபடியே தாடிக்காரன் சொன்னான். வைபவுக்கு இப்பொழுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இனியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. வைபவின் மனம் வேகமாக அடித்துக் கொண்டது. இனியாவின் கண்ணீரை கண்ட அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. தன் துப்பாக்கியை இன்னும் கீழே வைக்காமல் தாடிக்காரனை நோக்கி நீட்டியபடியே, இனியாவை விட்டுடு, அவளை எதுவும் செய்யாத, உன்னை உயிரோட விட மாட்டேன் என்று கர்ஜித்தான் வைபவ். தாடிக்காரன் மீண்டும் சிரித்தான். உன்னால என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற எல்லாருமே விக்ரமராஜாவோட ஆட்கள்.
நீ ஒருத்தந்தா இருக்க, உன் துப்பாக்கியால எத்தனை பேரை சுட முடியும் என்று கேட்டான். அவன் குரலில் ஒரு விதமான திமிரும் தைரியமும் இருந்தது. இதை கேட்டதும் வைபவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவன் அமைதியாக தன் துப்பாக்கியை கீழே போட்டான். இப்பதான் புத்திசாலியா நடந்துக்கிற என்று காரில் இருந்தபடியே தாடிக்காரன் சொன்னான். அதோடு இனியாவின் கழுத்தில் கத்தி வைத்துக் கொண்டே காரில் இருந்தும் அவன் இறங்கினான். வைபவ் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தான். தான் அவசரப்பட்டு விட்டுட்டோமோ என்று நினைத்து வருந்தினான். ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அனன்யா மீண்டும் மீண்டும் வைபவுக்கு கால் ட்ரை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் நாட் ரீச்சபிள் என்றே வந்து கொண்டிருந்தது. வைபவ் நிச்சயம் ஏதோ ஆபத்தில் இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டாள். அவளின் உள்ளுணர்வும் அப்படித்தான் சொன்னது. உடனே அவள் சித்தார்த்திடம் சென்றாள். வைபவ் தன்னிடம் கூறிய விஷயத்தை பற்றி அவள் ஏற்கனவே சித்தார்த்திடம் சொல்லி இருந்தாள். இரவு நேரம் என்பதால் இருவரும் வீட்டிலே இருந்தார்கள். அனன்யா சொன்னதை கேட்டவுடனே சித்தார்த்திற்கும் சந்தேகம் வந்தது. ஆனால் சிக்னல் இல்லாத ஏரியாவுக்கு போயிருப்பான், அதனால அப்படி வருதோ என்னமோ என்று இயல்பாக சொன்னான். நீங்க சொல்றது சரிதான், ஆனா எனக்கு அப்படி தோணல. வைபவ் பேசின தோணிய வச்சு பாக்குறப்போ அவன் நிச்சயம் அந்த விக்ரமராஜாவோட இடத்துக்கு போயிருக்கணும். அங்கதான் ஏதோ நடந்திருக்கு என்று அனன்யா சொன்னாள். சித்தார்த்திற்கும் அனன்யா சொல்வதில் அர்த்தம் புரிந்தது. அவன் லாஸ்டா பேசும்போது எங்க இருந்தான்னு ஏதாவது தெரியுமா என்று அவன் கேட்கவும் அனன்யா இல்லை என்று தலையை ஆட்டினாள். இதனால் சித்தார்த்திற்கு முட்டுசந்தில் நிற்பது போன்று இருந்தது. எல்லா ரூட்டும் அடைஞ்சிருக்கு, இப்ப நாம தான் ஏதாவது பண்ணணும் என்று சித்தார்த் சொல்லவும், எனக்கு ஒன்னும் புரியலையே என்றாள் அனன்யா. முதல்ல வைபவ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும் என்று சித்தார்த் சொன்னான். அனன்யா மற்றும் சித்தார்த் இருவரும் வைபவின் கடைசி இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். சித்தார்த் தனது லேப்டாப்பை திறந்து வைபவின் கடைசி GPS இருப்பிடத்தை ட்ராக் செய்ய முயன்றான். ஆனால் வைபவின் போன் சிக்னல் கிடைக்கவில்லை. இது அவர்களுக்கு மேலும் கவலையை ஏற்படுத்தியது. அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா, இல்ல சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கானா என்று சித்தார்த் தனக்குள்ளாகவே யோசித்தான். சித்தார்த் தனது மொபைலை எடுத்து தனது தொடர்புகளை பார்த்தான். நான் ஒரு ஹேக்கருக்கு கால் பண்றேன், அவனால வைபவோட கடைசி GPS லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும் என்றான். அனன்யா உடனே ஒப்புக்கொண்டாள். இதன் பின்னர் சித்தார்த் உடனே அந்த ஹேக்கரை தொடர்பு கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு ஹேக்கர் வைபவின் கடைசி GPS இருப்பிடத்தை கண்டுபிடித்தான். அது ஒரு பழைய கைவிடப்பட்ட தொழிற்சாலையின் இருப்பிடம் என்பதை அவர்கள் அறிந்தனர். இது விக்ரமராஜாவோட இடமா இருக்கலாம் என்று சித்தார்த் சொன்னான். இருக்கலாம், நாம இப்ப அங்க போகலாமா என்று அனன்யா கேட்க, போலாம் ஆனா என்று சித்தார்த் தயங்கினான். சில வினாடிகளுக்கு பிறகு சரி நாம போகலாம் என்று சித்தார்த் சொன்னான். இதன் பின்னர் இருவரும் காரில் ஏறி அந்த இருப்பிடத்தை நோக்கி பயணித்தனர். வழியில் சித்தார்த் சில நம்பகமான நண்பர்களை தொடர்பு கொண்டு உதவி கோரினான். அவர்கள் அனைவரும் வைபவை காப்பாற்ற ஒரு திட்டத்தை வகுத்தனர். இதற்கிடையில் வைபவையும் இனியாவையும் அந்த ஆட்கள் விக்ரமராஜாவிடம் அழைத்து சென்றனர். ஃபேக்டரிக்குள் ஒரு பிரம்மாண்ட நாற்காலியில் விக்ரமராஜா கையில் சுருட்டுடன் அமர்ந்து கொண்டிருந்தான். வைபவை பார்த்ததும், வாங்க வைபவ் சார் வாங்க என்று சிரித்தான். வைபவோ அவனை பார்த்து முறைத்தான். அதை கண்டுகொள்ளாத விக்ரமராஜா இனியாவை பார்த்தான். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன்னு தெரியுமா என்று கேட்டான். இனியா எந்த பதிலும் சொல்லவில்லை. அதே நேரம், விக்ரமராஜா இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் இங்க காம்ப்ரமைஸ் பேசதான் வந்தேன் என்று வைபவ் சொன்னான். இத நான் நம்பணுமா சார்? அப்படியே நான் நம்பினாலும் இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பேச எனக்கு விருப்பம் இல்ல என்று விக்ரமராஜா சொன்னான். பின்னர் சுருட்டு புகையை வெளியே விட்டு, இவருக்காலே இவ என் மகனை அடிச்சுட்டு போனது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட அடி வாங்கின குடும்பம்னு எங்க குடும்பத்தோட பெயரையே சிதைச்சிட்டா, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாமா என்று விக்ரமராஜா கேட்டான். இங்க எதுவுமே ஒரு நோக்கத்தோட நடக்கல, எல்லாமே தெரியாம நடந்துடுச்சு, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வாழறது தானே வாழ்க்கை என்று வைபவ் கொஞ்சம் கருத்தோடு பேசி பார்த்தான். ஆனால் அது எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. வைபவ் சார், நீங்க இப்ப இவள லவ் பண்றீங்க, அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அவளோட உயிர் தான் வேணும், அதுவும் என்னோட மகன் அவனோட கையால இவளை கொல்லணும் என்று விக்ரமராஜா பெருமையோடு சொன்னான். இனியாவுக்கு பயம் அதிகமாக வைபவ் கோபமானான். ஆனால் அதை காட்டுவது இப்பொழுது சரியில்லை என்று நினைத்தான். நாம வேணும்னா ஒரு டீல் பேசுவோம் என்று வைபவ் சொல்ல, விக்ரமராஜா உடனடியாக தன் ஆட்களை ஏவி வைபவையும் இனியாவையும் கட்டி போட சொன்னான். அதோடு தன் மகனையும் அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவன் வரட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு என்று விக்ரமராஜா இனியாவை பார்த்து சொன்னான். அவளால் அழுவதை தவிர எதுவுமே பேச முடியவில்லை. அவள் அழ அழ வைபவுக்கு கவலையாக இருந்தது. விக்ரமராஜாவின் பார்வை வைபவை நோக்கி போனது. சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இனியாவுக்கு துணையா உங்களையும் அனுப்பி வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் உங்க கதையை யார்கிட்டயாவது கொடுத்து அமரகாவியம் காதல் படம் எடுக்கிற எப்படி என்று சிரித்தான். வைபவுக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் குழப்பத்தில் இருந்தான். இந்த நேரம் அனன்யாவும் சித்தார்த்தும் ஹேக்கர் அனுப்பிய லொகேஷனுக்கு வந்தார்கள். அவர்கள் காரை கொஞ்சம் தூரத்திற்கு முன்பே நிறுத்திவிட்டார்கள். அந்த ஃபேக்டரியை வெளியில் இருந்தபடியே கொஞ்சம் நோட்டம் விட்டார்கள். இது என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு என்று அனன்யா கேட்க, எங்க அளவுக்கு அதிகமான அமைதி இருக்கோ அங்க ஆபத்தும் இருக்கலாம் என்று சித்தார்த் சொன்னான். அனன்யா மேலும் கீழும் தலையை ஆட்ட, அப்பொழுது சித்தார்த்திற்கு கால் வந்தது. அதை அட்டென்ட் செய்து பேசியவன், நாம் இப்ப உள்ள போனா சரியா இருக்கும் என்றான். சித்தார்த் எதை செய்தாலும் காரணத்தோடு தான் செய்வான் என்று நன்றாக தெரியும். அதனால் அவளும் சரி என்றாள். இதையடுத்து மீண்டும் அவர்கள் காரில் ஏறி அந்த ஃபேக்டரியை நோக்கி போனார்கள். அவர்கள் அந்த தொழிற்சாலையை அடைந்த போது அது இருண்டு போய் அமைதியாக இருந்தது. ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் பல ஆட்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர். அவர்கள் அனைவரும் கைகளில் ஆயுதங்களை வைத்திருந்தனர். நீங்க யாரு, இங்க என்ன பண்றீங்க என்று ஒருவன் கேட்டான். இந்த இடம் சேலுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போகலாம்னு வந்தோம் என்று சித்தார்த் சொல்லவும், இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அவனை முறைத்து பார்த்தார்கள். என்ன காமெடி பண்றீங்களா என்று அந்த ஆட்கள் கேட்கவும், நான் ஏன் காமெடி பண்ண போறேன், நான் உண்மையதான் சொல்றேன் என்றான் சித்தார்த். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க என்று அவர்கள் கேட்கவும், தன் காதில் இருந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை தொட்டு, பாய்ஸ் கெட் ரெடி, திஸ் இஸ் தி டைம் என்றான். அந்த ஆட்களுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. அனன்யாவுக்குமே ஒன்றும் புரியவில்லை. சித்தார்த் என்ன திட்டமிட்டு இருக்கிறான்? இந்த 4 பேரும் விக்ரமராஜாவிடமிருந்து தப்பிப்பார்களா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.